ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நான் படத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சாரங் வந்து எல்லாத்த பற்றியும் பேசினாரு, நானும் ஒரு வாட்டி பேசிடுறேன். ஏன்னா அந்த கம்பெனிலலாம் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே டிஎல் மட்டும் அந்த புகழ் எடுத்துகிட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி எங்கள் ஃபேஸ் இங்கே இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு வந்துடும். எல்லார பற்றியும் ஒரு குயிக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஐ ஸ்டார்ட் வித் சாரங், எங்கள் டைரக்டர். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக சாரங்கும் நானும் வந்து சேர்ந்து டெவலப் பண்ணும்போது இங்கே வந்து இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் we are very 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 happy to give it to all of you. நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சாரங்கோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் இந்த படத்துக்கு மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு வாட்டி கை தட்டலாமே. ஏன்னா இப்போ நீங்க ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு படமா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயம் அவர் தூங்கியே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கஷ்டமா அவர் போட்ட உழைப்பு தான் இந்த படமா இங்கே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரங், எங்களை நம்பி இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெக்னிக்கல் டீம் மணி ப்ரோ இங்கே இருக்காரு. இதில் வந்து ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இங்கே எத்தனை பேர் மேட்ரிமோனியில் இருந்திருக்கீங்க? அந்த வயசாக எல்லாருக்கும் மேட்ரிமோனி இல்லையா? யங்ஸ்டர்ஸா? சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வெயிட்டிங் இருக்கு. நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸ் வந்து நிஜமா அது ஒரு ஆஃபீஸ் மாதிரியே பயங்கரமாக போட்டு கொடுத்தது மணி ப்ரோ ஒரு வாட்டி எந்திரிச்சு இல்லைங்க. சாரி, எனக்காக ஒரு வாட்டி கை தட்டலாம். நீங்க ஒரு வாட்டி கை தட்டுறதுனால எதுவும் ஆகாது. நான் லைஃப் ஃபுல்லா அவர் மறக்க மாட்டார். ஒரு வாட்டி கை தட்டலாம். ஓகேயா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்மளோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் யஷ்வந்த், ராம்ப்ரோலாம் கடைசி வரைக்கும் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்னே தெரியல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாரு. ஸோ ராம்ப்ரோ, அனி, யஷ்வந்த் ப்ரோ, அஸ்வின் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ. அதை தாண்டி நிறைய பேர், பிரகாஷ், ஆஷிக், நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. அண்ட் பிரவீன் எங்களோட எடிட்டர், அவருமே கடைசி வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல. ஒரு நாள் எடிட் பண்ணுவார், ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வருவார், எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருந்தார். ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படம் வந்து இங்கே வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ பிரவீனுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் சித்து ப்ரோ, உருக்கி உருக்கி நிறைய சிவப்பு பச்சை பச்சை பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? பிடிக்குமா? ஸோ பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கும் நிறைய லவ் போய் சேரணும். ஹோப்ஃபுல்லி எங்கள் படம் மூலமாக அவருக்கும் நிறைய போய் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் கௌதம் ப்ரோ, எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் இல்லைங்க, என்னோட ஃபேவரட் கௌதம் ப்ரோ தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு படம் வந்து நீங்கள் எவ்வளோ கோடியில் வேணால் எடுங்க, ஆனால் இவர் எடுத்தால் அந்த படத்தோட பட்ஜெட் டபுளாக தெரியும். ஏன்னா அப்படி இருக்கும் அவரோட விஷுவல்ஸ். சூப்பராக எடுத்திருக்காரு. நாங்களே வந்து சாரங் கூட ஷார்ட் ஓகேன்னு சொன்னால் கூட அவர் நிறுத்த மாட்டார். கண்டிப்பாக பெட்டர் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஆல் த லவ். இவர் வந்து இப்போ நம்ம படம் முடிச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, நயன்தாரா மேமோட படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு சொல்லலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நல்லாவே கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்களும் இங்க இருக்கலாம். ஓகே, சோ எஸ், தேங்க்யூ கௌதம் ப்ரோ. அண்ட் இந்த படம் வந்து எப்பவுமே ஒரு ஐடியாவா நம்ம கொடுக்கும்போது என்ன வேணா போடலாம். சில ப்ரொடியூசர்ஸ் காசு போடுவாங்க, சில பேர் டைம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்டை வந்து யாராச்சும் ஒருத்தங்க நம்பினாதான் அது இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்மளது அதித்தி மேம் தான். எல்லாரும் அதித்தி மேம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கை தட்டுங்க. அவங்க வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் செட்டில் என்ன நடக்குது, எப்படி பண்ணால் இந்த ஒரு இவெண்ட்டு, ஒரு சாங் எப்படி லான்ச் பண்ணலாம், ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை இங்கே கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஏன்னா அவங்க வந்து இங்கே ஒரு 15 இயர்ஸ் மேலே இருக்காங்க, நாங்கள் தான் புது டீம். ஸோ எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. அண்ட் வினோத் சார், எங்களுடைய ப்ரொடியூசர், அவர் வந்து மார்க் ஆண்டனி படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மார்க் ஆண்டனி பிடிக்குமா? அந்த படத்தோட வினோத் சார் வந்து அவரும் நிறைய வருஷமா இருக்காரு. வண்டர் பார்லாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வினோத் சார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவரோட கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், பயங்கரமாக டென்ஷன் ஆவார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எங்கள் செட்டில் டென்ஷன் ஆகாத ஒரே ஆள் வந்து வினோத் சார் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சாரங். அண்ட் வினோத் சார் இங்கே நம்மளோட இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நம்மளோட ஹீரோயின்ஸ் சந்தியா, நம்ரிதா அண்ட் சிவாத்மிகா. சந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் படம் இது, ஆனால் சத்தியமாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பிஹேவ் பண்ணல, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தாலுமே நிஜமாவே அவங்க ஒரு ஸ்கூல் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தியா. அண்ட் நம்பரா அது அசட்டை கேளுங்க, அவர் தான் எல்லாமே வாங்கி வச்சுப்பாரு, அவர் கொடுப்பாரு. சரியா? அண்ட் நம்ரிதாவுமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டு ரொம்ப நன்றி நம்ரிதா. அல்ல, நம்ரிதாவுக்கு ஒரு சின்ன கைத்தட்டு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவாத்மிகா, அவங்க தெலுங்குல வந்து பயங்கர ஃபேமஸ். அப்பப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த படம், நீங்கள் அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா சாரங் நிறைய பேர் சொல்லியிருப்பாரு,
எனக்கு தெரிஞ்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், பேன் இண்டியனா எல்லா ஹீரோயின்ஸுமே நாங்கள் அவங்ககிட்ட இந்த கதை போயிருக்கோம். நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தது, நிறைய ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ரியலி ஆனஸ்ட்லி டெலிங் ஷார்ட்னுக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களை தவிர யார் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த கேரக்டர் இப்படி வந்திருக்காது. நிஜமாக ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன். எங்களை நம்பி வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் கண்டிப்பாக சாரங்க எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே, எவ்வளோதான் இப்போ வந்து ஹர்ஷத் இருக்காரு, நான் இருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தாலுமே தியேட்டரை விட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக சிவாத்மிகா பற்றி எல்லாருமே பேசுவாங்க. 100% கன்ஃபார்ம். தேங்க்யூ சிவாத்மிகா. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே இருக்காப்புல, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஹர்ஷத்னு சொல்லிட்டு. ஹர்ஷத் வந்து எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போதான் அவர் காமெடி பண்ணி ஜாலியாக இருப்பார். ஆனால் அவரை விட சின்சியரான ஒரு பர்சன் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் நிஜமாவே சொல்கிறேன், அவர் சீனோ இல்லையோ அவர் டைரக்டர் பக்கத்தில் தான் உட்காருவார். இந்த சும்மா போய் உட்காருறது என்னெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா சீன்லையுமே ஏதாவது அவரோட இன்புட் ஒன்று இருக்கும். இது எப்படி ஃபனியர் ஆக்கலாம், எப்படி சீரியஸ் சீனில் கூட இந்த இமோஷன் எப்போவுமே ஒன்று சொல்லுவார், நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அந்த தியேட்டரில் போய் உட்காரும் போது தான் நானும் சாரங்கும் வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் ஏதாவது சொன்னால் நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம பசங்களுக்கு இப்படி வச்சானா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னார். கடைசியில் அந்த பச்சை பாஸ் மட்டும் வந்தால் நல்லா இருக்கும் தலைவா. அந்த பசங்க நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, பட் உங்களுக்கு பார்த்து பிடிச்சா எல்லாருமே வா. இந்த பசங்களும் நம்ம தானா, இங்கே இருக்கிறவங்க தானா? சூப்பர். ஓகே. ஸோ பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த படத்தில் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஓகேயா? நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான். நமக்கு நல்லதோ கெட்டதோ அவன் இருப்பான். சம்டைம்ஸ் கெட்டதுக்கு அவனுக்கு காரணமாக இருப்பான். பட் அது எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் தான் ஹீரோ. அந்த கேரக்டர் ஹர்ஷத் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். ஏன்னா அவருமே நிறைய பீக்கில் இருக்கும்போது இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். நாங்கள் வந்து அப்பப்போ கலாய்ச்சிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ஷத்தை மீட் பண்ணும்போது நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து விளாக்ஸ் பற்றி பேசுவாங்க. நடுவில் டிராகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே குட்டி டிராகன் தான். இப்போ எங்கே போனாலுமே பயங்கரம் தான். அதனால தலைவன் வந்து எங்க கண்ணு முன்னாடி பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஜாவா சுந்தரேசன் ஹர்ஷத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எங்க படத்தில் இருந்ததுக்கு. அண்ட் கடைசியாக சாரங் ஒரு விஷயம் சொன்னார், இங்கே எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு ரொமான்ஸ் படம் தான் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் அந்த ஜென்ரேஷனை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3 குரூப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து யாரெல்லாம் இங்கே லவ் பண்ணுறீங்க சும்மா சத்தம் போடுங்க. ஐயா தைரியமா சத்தம் போடுங்களையா, ஏன் பயப்படுறீங்க? எடிட்ல தூக்கிடுவோம். இல்ல அவங்க பயப்படல, உண்மை அதுதான். ஓகேயா? ஏன்னா அவங்கள விட மேல ஒரு குரூப் இருக்காங்க. யாரெல்லாம் லவ் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர்ல இருக்கீங்க? இல்ல இவங்க மென்னா, இவங்க அடல்ட்ஸ். இவங்களுக்கு மேல லெஜெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. யாரு லவ்வே வேணாம் சந்தோஷமா இருக்கேன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவரை பத்தி தெரியல, ஆனா அந்த படமும் இதை பத்தி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இந்த 3 கேட்டகரியில ஒருத்தங்களா இருப்போம். ஸோ அந்த லைஃபை கடந்து வர்றது தான் இந்த ஒரு படம். அண்ட் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பர். ஸோ உண்மையாகவே இது ஒரு சின்ன படம் தான், ஆனால் வி மேட் வித் அ வெரி வெரி பிக் ஹார்ட். ஒரு சின்ன படம்னு சொல்கிறேன், அதுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க சின்ன படம்னு சொல்லாதீங்க. பட்ஜெட் நெவர் டிட்டர்மைன்ஸ் ஹவர் ஃபில்ம் இஸ், தி அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் யூ புட், அதுதான் முக்கியம் அப்படின்னு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படம் November 7th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவாத்மிகா. நான் ஆரோமணியில் அஞ்சலின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு கதை அவ்வளோ பிடிச்சி இந்த படம் பண்ணணுன்னு ஒரு ஆசையோடு நான் வந்து ஆக்ட் பண்ண ஒரு ஃபில்ம். எல்லோரும் கண்டிப்பாக November 7th தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள். ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ரொம்ப லைக் கிஷன் கரெக்டாக சொல்லுவார், உங்கள் லவ் லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு படம். குவிக்காக எங்கள் க்ரூக்கு காஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரங் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை பேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அஞ்சலியாக என்னை பெர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு. அதித்தி மேம், தேங்க்யூ ஸோ மச். Day 1லேருந்து யூ ஃபீல் ஸோ சப்போர்ட்டிவ். ஐ திங்க் நீங்கள் எப்போவுமே அனுப்புகிற மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஹேஸ் ரியலி மேட் மீ ஃபீல் லைக் ஓகே, இந்த படத்தோட நமக்கு நல்ல சான்சஸ் வரும், நம்ம ஒரு இடத்துக்கு போவோன்னு ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ.
வினோத் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு அண்ட் என்ன காஸ்ட் பண்ணதுக்கு. Quickly, our entire cast and crew, thank you so much. To the boys who've always given me princess treatment, Ram, Ani, thank you. Again the same words. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. கௌதம், நாளைக்கு யார் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட். இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க அண்ட் சின்ன பட்ஜெட் படமானாலும் உங்கள் விஷுவல்ஸ்னால அவ்வளோ நல்லா இருக்குது. ஐ ஹோப் இந்த படத்தோட யூ ரீச் கிரேட் ஹைட்ஸ். Ashwin, Yashwant, to the entire direction department, camera department, thank you boys. Nava, ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நல்ல ஸ்டைல் பண்ணதுக்கு. சித்து சார், உங்கள் மியூசிக் எங்கள் படத்துக்கு ஒரு லைஃப், ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நம்ரிதா, சந்தியா, இவங்க ரெண்டு பேரும் நான் ப்ரொமோஷன்ஸில் தான் மீட் பண்ணேன். பட் யூ போத் ஆர் ஸோ ஸ்வீட். ஐ விஷ் வி ஹேட் த சான்ஸ் டு ஒர்க் டுகெதர், பட் மேபி நெக்ஸ்ட் டைம். இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் மீட்டிங் யூ போத். And now to the main boys. Kishan, உங்கள் டெடிகேஷன், ஐ ஹோப் யூ கெட் ஆல் த சக்ஸஸ் யூ டிசர்வ். ஏன்னா இந்த படத்தில் ஒருத்தர் சாரனுக்கு ஈக்குவலாக உழைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காருன்னா அது கிஷன் தான். ஸோ யூஆர் an incredible talent, Kishan. I hope this film gives you all the success and all the light in the world that you deserve. And ஹர்ஷத் பற்றி நான் செப்பரேட்டாக சொல்ல தேவையே இல்லை. I think he's already getting all the love. ஆனால் நீங்கள் இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதை மீறி உங்கள் டேலண்ட் இட் வில் டேக் யூ சம்வேர் எல்ஸ், நாட் ஜஸ்ட் ஆஸ் வாட் வி ஹவ் சீன் யூ டில் டே, பட் சம்திங் பிகர் அண்ட் சம்திங் பெட்டர். Thank you boys. I just want to add this. இவ்வளோ சேஃபாக, இவ்வளோ சப்போர்ட்டடாக, எஸ் என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் கூட ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கிரேட் டீம்ஸ், பட் என்னோட ஏஜ் குரூப்பில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் யூ கைஸ் மேக் மீ ஃபீல் சேஃப், சப்போர்ட்டட் அண்ட் சீன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ கைஸ். ப்ளீஸ் November 7th ஆரோமலை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். Thank you so much. Praveen sir, thank you. You are changing the way this film is. வேற யாரா இருக்கா மேம் லிஸ்ட்ல? யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, எனக்கு ஆல்ரெடி பக்குன்னு இருக்கு. அதாவது தேங்க் பண்றது ரொம்ப அழகா, ஒவ்வொருத்தரா ரொம்ப அழகா தேங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி ஆல்சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Hello, it's so nice to be here. So எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா, the team is a group of people that I've known ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச group of people, and the energy was so lovely. செட்டே ரொம்ப அப்படியே கலகலன்னு இருக்கும். And it's so nice to work with like-minded people. So, and the story is something everyone will enjoy. So எனக்கு எல்லாருக்கும் இருந்தது ஏன் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஸோ ஐ கான்ட் really point out one, but I'm very grateful that I was a small part of this project. And yeah, I just hope it does really well. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் November 7th பாருங்க. ஓவர் டு சன். ஹலோ, வணக்கம். என் பேர் சந்தியா. இது என்னோட முதல் படம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ, ஐ திங்க். அண்ட் நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் த என்டையர் க்ரூ, த டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே they have put their heart and soul and they love this film and the way they work together, and it's come out, you can see that in the film as well. So ellarkumaga, and I think even the audience, they'll really like this film. So kandipa November 7th vandruvingala. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, அது எனக்கு புரியல. நீங்கள் மட்டும் மேடை போடுறதுக்கு முன்னாடிலேருந்து இங்கே பேசிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் வந்து ஒரே லைனில் முடிக்கணுமா? அதாவது நல்லா இருக்கு கதை. அக்காடா, அக்கா. ஓகேக்கா. தேங்க்ஸ்டா. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நடுவில் பாய், how are you பாய்? ஆத்தே முஜோ கோ. அச்சா பாய். ஹாய்மா. உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியமில் லைட்டு போட்ட மாதிரி இவ்வளோ லைட் இருக்கும்போது ஒரு படபடப்பு வருது. ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அண்ணன்கள், சார்கள், மேடம்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஏன்னா அப்படியே ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்டுருங்க. 35
ஸோ அதனால் நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சண்டே எவ்வளோ முக்கியமான டே அப்படின்னு எனக்கு தெரியும். பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும். சிலர் மாலில் தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க. ஐயா அவங்கள விடுங்க ஐயா. அந்த பல வேலை சில வேலையை முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க, அவங்களுக்கும் நாங்க ஸ்பெஷலா நன்றி சொல்றோம் இல்லையா? வர அடுத்து வரேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே. அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசியசியமாக திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமை நீங்கள் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க. தேங்க்யூ மா. 45 வயசு அம்மாலாம் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னம்மா வேணும். தேங்க்யூம்மா. ஸோ ஆறாமலை ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்தீங்களா? சூப்பர், உண்மையாக இருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? எப்படி உங்களுக்கு ஆறாமலை ட்ரெய்லர் பிடிச்சதோ கண்டிப்பாக ஆறாமலை படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டேரக்டர் அப்புறம் நம்மளுடைய ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டாங்க. திருப்பி நானும் சொல்ல விரும்பல. அப்படி நான் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுவேன், 5 நோட் லைனாக வரும். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். ஸோ டிராகனில் குட்டி டிராகனா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய பேர் அதாவது கெசட்லேயே மாற்றிடலாம். அசட் கான் அழிச்சிட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பேர் சச்சின். ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளை சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க. கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. நான் படத்தில் அஜித் அப்படின்ற கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃப்ரெண்டாக சச்சினா நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நவம்பர் 7ஆம் தேதி ஃபீனிக்ஸ் மாலில் கூட லூக்ஸில் ரிலீஸ் ஆகுதுல. சூப்பர். இப்போயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். ஓகே தானே? சூப்பர்ப்பா, செம்ம ஆஃபர். அக்கா தான் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே தெரியுது, செம்ம ஆஃபர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு பெரிய ஹாய். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் இந்த ஒரு சின்ன படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற இந்த கைத்தட்டல் தான் எங்களை அந்த தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த படம் ஒரு கன்ஃபார்மாக வின் ஆகிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஆரோமலை வந்துட்டு ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். எல்லாருக்குமே ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படம் கன்ஃபார்மாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆப்வியஸாக இதில் கிஷன் முதல் நீ முடியும் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? முதல் நீ முடியும் நீக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு ரொமான்ஸ் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. ஹர்ஷத் குட்டி டிராகன் எவ்வளோ பேர்? டிராகன் எவ்வளோ பேர்? ஸோ குட்டி டிராகன்ல ஒன்று பண்ணியிருந்தார்ல, அதோட ஒரு 3 டைம்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அவரு. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. எப்போ பார்த்தாலுமே 2 பேருமே மக்களை என்டர்டெயின் பண்ணணும், அது ஒன்று தான், மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹீரோயின் சிவாத்மிகா எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க இந்த படம் முடியும் போது. ஸோ சிவாத்மிகா பெஸ்ட் ஆஃப் லக். எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க படம் முடிஞ்சோடனே. அண்ட் அம்ரிதா ஒரு காலேஜ் பொண்ணா பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கூலில் சந்தியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதின்னு. ஸோ ரொம்ப உங்களை டைம் எடுத்துக்க விரும்பல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். இந்த படம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சின்ன படம், மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவைப்பட்டுச்சு இந்த படத்தில். ஒரு வாய்ஸ் ஓவர், சரி யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ்டிஆர்கிட்ட போய் கேட்கலாம், அவர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் என்னன்றது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரி படம் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டேன் ஆனால் நான் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினைச்சேன். பட் வித்தின் ஒரு 1 டே அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, டே படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்குடா, நான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். அண்ட் இந்த மேடையில் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு கமர்ஷியலாகவும் நாங்கள் எதுவுமே பே பண்ணல அவருக்கு.
ஒரு ஒரு யங் டீம், ஒரு ஹர்ஷத், கிஷன், சாரங் டைரக்ட் பண்ணியிருக்கான். அந்த படத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்டா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் சார், லவ் யூ சார், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ என்னோட க்ரூ, ஒரு 2 மினிட்ஸ் என் க்ரூவை பற்றி நான் பேசணும்னு பார்க்குறேன். அது இல்லாமல் படத்தில் ஆப்வியஸ்லி விடிவி கணேஷ் சார், சிவா, ஆப்வியஸ்லி விடிவி கணேஷ் சார், சந்தானபாரி சார், துளசி மேம், ராஜாராணி பாண்டியன் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. என்னோட க்ரூ பிரவீன் ஆண்டனி அப்படின்றவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வருதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிரவீன் ஆண்டனி. ஏன்னா என் கூட எனக்கு பக்கபலமா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன், ஆனால் அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரவீன் ஆண்டனிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் அங்கே போய் இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாரு. உங்களுடைய பத்திர கேட்குதா? தேங்க்யூ. அண்ட் படத்தோட டிஓபி கௌதம் இருக்காரா? கௌதம் வா, ஸ்டேஜ் வாடா. காலேஜ் முடிச்சிருந்தாரு, முடிச்சதோட கையோட கூட்டு வந்துட்டோம் இந்த படத்தோட டிஓபியா. இதுதான் இந்த பையனோட டெபியூ ஃபிலிம். ஸோ இவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சித்து குமார், மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சித்துன்னு பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியான சாங்ஸ். நீங்க எவ்வளவு பேர் உருகி உருகி கேட்டிருக்கீங்க? உருகியோட ஒரு 2-3 டைம்ஸ் இந்த படத்துல பயங்கரமா சாங்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அது இல்லாம நவதேவி ஸ்டைலிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மணி ஆர்ட்ல, மணி மாமணி ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு தெரியாத அளவுக்கு இவரோட ஆர்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த படத்துல இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணி. அண்ட் அது இல்லாம திலீபன் என்னோட டப்பிங் ஸ்டுடியோ இன்ஜினியர், கூத்தன் அண்ட் சுரேன், அவங்க தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் மிக முக்கியமாக ஒரு சில பேர் இருக்காங்க, நான் அவங்களை கூப்பிடுறேன். ராம், அனிருத், யஷ்வந்த், அஸ்வந்த். இந்த படத்துல இருந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. எனக்கு ஒரு அடுத்த படம் கிடைக்கும், கிஷன், ஹர்ஷத் அவங்க அடுத்த லீக்கு போவாங்க, எல்லாருக்குமே ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஒன்று நடக்கும். ஆனா இவங்க 3 பேரு என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் டீமை கூடவே நின்று எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் இவங்க பார்த்துருக்காங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாம ஜஸ்ட் நாங்கள் இந்த ஒரு படம் ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்றோன்னு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவு சத்தம் கொடுக்க முடியுமோ அதை சத்தம் கொடுங்க. Come on, நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். One more time. Let's make some noise for all the technician teams over there, please. Thank you. Thank you so much. And இப்போ மெயினா லாஸ்டா இன்னும் ஆப்வியஸ்லி கௌஷிக் ரைட்டர், சிவானா போஸ்டர் டிசைனர், பாலாஜி கலரிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுல இன்னொரு மிக முக்கியமா ஒரு 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், வினோத் சார் அண்ட் அதித்தி ப்ளீஸ். எங்களுக்கு இந்த படத்துல எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, இது ஒரு சின்ன படம்னு பார்க்காம இது ஒரு படம், இதை நான் போய் ரீச் பண்ணுவேன், இதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன். இந்த ஈவெண்ட் இங்கே நடக்கிறதுக்குமே ஒரு மெயின் ரீசன் இவங்க தான். இவங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக இங்கே நடந்திருக்காது. நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்ன பண்ணலாம், வேற என்ன ப்ரமோஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம். படத்துக்கும் ஒரு 1.5 years இந்த படம் ஷூட் போச்சு. அந்த 1.5 yearsல இவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் போயிருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் வினோத் சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஆப்வியஸாக காசு போட்டிருக்காரு, ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எல்லாருமே தேங்க்யூ. November 7th மறந்துடாம இந்த படத்தை தியேட்டரை வந்து பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த படத்தை நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.